இங்கே இருக்கிற கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் தனி ஹெல்ப் டெஸ்க் போட்டு இந்த பகுதி மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் வென்எவர் ஜிஎஸ்டியில் இந்த இஷ்யூ இருக்கோ அது எல்லாமே அப்பப்போ மினிஸ்டர்ஸோட அட்ரஸ் பண்ணி அதை நாங்கள் தீர்த்து வச்சுட்டு தான் இருக்கோம். அதனால் டெஃபினட்டாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரி அசோசியேஷனுக்கும் தெரியும், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மீ த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் எக்ஸ்டெண்டிங் தேர் ஹெல்பிங் ஹேண்ட். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி இராணுவ தளவாட காரிடார் இன்னைக்கு கோயம்புத்தூரில் வந்திருக்கு. ஆனால் இராணுவத்துறை அமைச்சராக திருமதி நிர்மலா சீதாராமன் இருக்கும்போது அவங்கள நேரடியாக கொடிசியாக கூட்டிகிட்டு வந்து 20 crores இன்னோவேஷன் ஹப் ஃபஸ்ட்டு வந்து டிஃபென்ஸுக்கு கொண்டு வந்தது நாங்கள் தான். அதனால் இது மட்டும் இல்லை, இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிருக்கு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு என்னோட எஃபர்ட் மக்களுக்கு தெரியும். எந்த விதத்துலேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இட் இஸ் வெரி ஃபார் அவே ஃப்ரம் கோயம்புத்தூர் அப்படிங்கிற எண்ணமே இல்லாத அளவுக்கு லாஸ்ட் 10 years நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஏரியா மக்களுக்கு. அதனால் நீங்கள் சொல்கிற பாலிசி லெவலில் ஏதாவது இஷ்யூஸ் அப்படிங்கிறது அதையும் வந்து நேரடியாக அஃபீஷியல்ஸ் எல்லாத்தையும் குரூப்பாக அனுப்பிச்சி விட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து எல்லா அசோசியேஷன் எல்லா விதவிதமான கேட்டகரி டெக்ஸ்டைலு, எம்எஸ்எம்இ, லெதர், இந்த மாதிரி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே பாலிசி லெவல் சேஞ்சஸ் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து அது இருக்குது அப்படின்னா ஒரு எம்எல்ஏவால் அதை மாற்ற முடியுமா மாற்ற முடியாதாங்கிறது எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ஹவ் மேட் இட் தட் கோயம்புத்தூர் அண்ட் டெல்லி இஸ் வெரி ஐ மீன் இட் இஸ் நாட் ஓன்லி த ரிலேஷன்ஷிப் வெரி ஸ்ட்ராங் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். அதனால் இது எவ்ரி ஒன் வுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். டெல்லியை கோயம்புத்தூர் பக்கத்திலே கொண்டு ரொம்ப பக்கத்தில். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் வந்தார். அது எதுக்காக? ஒரு நம்மளுக்கு வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் புதுசாக வரப்போகுது, அதுக்கான வேலைங்க தொடங்கியாச்சு, டெண்டர் கூட வர வச்சாச்சு. ஆனால் அது வரைக்கும் டெம்பரரியாக நம்மளுக்கு ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக மினிஸ்டர்கிட்ட பேசி அதுக்கு தனியாக 13 கோடி ஒதுக்க வச்சு அந்த வேலையும் ஜூனில் முடியுது. அதுக்கு அந்த பூஜைக்கே மினிஸ்டர் கூட்டிகிட்டு வந்துட்டேன் கோயம்புத்தூர். அவர் வந்து சொன்னார், நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணதால நான் வந்தேனாரு. இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் இஷ்யூவில் கனெக்ட் ஆகிருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் ஹவ் ஐ ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டு கோயம்புத்தூர் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு பாஜக அரசு செஞ்ச திட்டங்கள் சொல்கிற மாதிரி வந்து திமுகவும் வந்து அவங்களுக்கு 2021 ஆட்சியை பிடிச்சாலும் அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய தடை இல்லை நம்ம ஜெயிச்சாலும் வந்து முழுசாக சந்தோஷப்பட முடியாமல் இருந்த விஷயம் வந்து கோயம்புத்தூர் அவங்க 10 தொகுதியும் தோத்துது.